பிரீத்தி நல்ல ஒரு டிசைனர் சாரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கேட்டாங்க. ஓ ஃப்ரெண்ட் गर्ल ஃப்ரெண்ட். ஆமா ஃப்ரெண்ட். சரியா? ஆனா ஒண்ணு சேலை அப்படின்னு வந்துட்டாலே ஏகப்பட்டது இருக்கே. கொஞ்சம் தான் சஜஸ்ட் பண்ண இதெல்லாம் வாங்கலாம்னு. ஒரு கரெக்டான எக்ஸ்பர்ட்டா தான் தேடி வந்திருக்கீங்க. பாப்பா அது கடைசில தெரியும். என்னன்னா பரத், நிறைய வெரைட்டில சாரீஸ் இருக்கு, நிறைய ரேஞ்சில இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்னா கிட்டத்தட்ட நம்ம வயசு தான். ஒரு யங் கேர்ள் தான். ஒரு 27 யா நம்மள மாதிரி. அன்னைக்கு தெரியுமா அது விஷயத்துக்கு வாமா. சரி ஓகே. சோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டியான சாரியா எடுத்து கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஓகே. சோ நான் இங்க இருக்குறதுலயே ஃபர்ஸ்ட் சொல்றேன். சொல்லிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கோரா சில்க். கோரா சில்க்ஸ். ஓகே. கோரா சில்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஜாலியா இருக்கும். பாக்கும்போதே பாருங்க உங்களுக்கு தெரியுதா டிரான்ஸ்பரண்டா. கோரா புல்ல பண்ணிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் சொல்லல. கோரா சில்க் வந்து ஒரு நல்ல சில்க். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் கறி டிசைன் கொடுத்திருக்காங்க. சிக்கன் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா சாப்பாட்டுலயே இருக்காதீங்க. சிக்கன் கறி அப்பனா கரெக்ட்டா சொல்லு. சிக்கன் கறி. சிக்கன் கறி. ஸ்டைல சிக்கன் கறி. சிக்கன் கறி. ஓகே. சிக்கன் கறி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய வந்து குர்த்தில பாத்திருப்போம், டாப்ஸ்ல பாத்திருப்போம். ஆனா சாரிலயே கொடுத்திருக்கிறதால இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எஸ்ல பேஸ்டல் கலர்ஸ் வேற. சோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து கிரேப். ஓகே. கிரேப். கிரேப். ஓகே. தெரியுது காலையில பசிக்குது, சாப்பாட்டு ஞாபகம் வரும். ஆனா இது வந்து கிரேப். ஓகே. CREPE கிரேப் சில்க். சரி. இது வந்து பேசிக்கா நம்ம பாத்திருப்போம் வீட்ல எல்லாம் வந்து நார்மலா அம்மாங்க ஏதாவது டக்குனு கோயில் போனோம் நார்மலா போடுற சாரி. ஆனா இதுலயே வந்து கொஞ்சம் இது வந்து பிரீமியமா இருக்கு. இது கொஞ்சம் நல்ல ரேட்ல வர இருக்கு. ஆமா கோயிலுக்கு இவ்வளோனா ஓகே. சரி ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல ஒரு ரிசப்ஷன் கூட நம்ம போறோம்னு வைங்களேன். நல்ல கிராண்டாவும் எலிகண்டாவும் இருக்குல. நம்மள தான் எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி புடவை தான் போடணும். அதுக்கு எல்லாரையும் போய் முதுக சொரண்டணும். அப்படி கிடையாது. ஓகே இந்த சாரி வாங்கலாம். ஆமா. இது வந்து நெட்டட் சாரி டியூப் டிசைன் கொடுத்திருக்காங்க ஃபுல்லா இருக்கா. அண்ட் அத தாண்டி மிரர் காஸ்டியூம் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆமாப்பா முகம் தெரியுது. எஸ். அப்பப்போ நம்ம மேக்கப் கரெக்ட்டா இருக்கானு அத செக் பண்ணிக்கலாம். முந்தானே உரிச்சு இப்படி. சூப்பர். இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 4000. பரவாயில்லை. இது பாக்குறதுக்கு ஒரு 6000 7000 மாதிரி இருக்கு. ஆனா 3700 நைஸ். நல்ல ரேஞ்ச்ல. இது நமக்கு தேவையில்ல. அதான் மதிக்க மாட்டாங்களே. ஆம்பளைங்க எங்க மதிச்சீங்க? இது பனாரஸ் பட்டு. சரி அவ கை இது என்னன்னு பாத்தியா? இதா கார்டு. இதெல்லாம் இருந்தா தான் வாங்க முடியும். பொருள் கண்டுக்காம விட்டது தப்புதான். இப்ப சொல்லு அடுத்து. அடுத்து பனாரஸ் சில்க். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டபிளான சில்க். சில்க்லயே நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. சில சில்க் வந்து வணங்காது மடிக்கும்போது. ஆமா. இது அழகா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வரும். ஓகே. சோ பனாரஸ் சில்க் இஸ் மை ஃபேவரட். நைஸ் நல்லா இருக்கு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 3000 ரேஞ்சில இருந்து இருக்கு. பரவாயில்லை 25. இது வந்து மினிமல் ரேஞ்ச். மேக்ஸிமமும் இருக்கு. இது மினிமல் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிகு ஜிகு புடவை. நான் வச்ச பேர் இது. நல்லா இருக்கே. ஷிம்மர் சாரி. சூப்பர்மா. வெயில் பட்டா உள்ள பழமே கிடையாது. திருப்பி ரிட்டர்ன் எடுத்துரும்ல அது. வெயில் பட்டுச்சுனா உள்ள வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். அப்படி இல்லமா அவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு சொல்ல வரேன். ஓ அப்படி சொல்றீங்க. இது பேர் வந்து ஸ்கேலப் டிசைன். ஸ்கேலப் டிசைன். ஓகே. எஸ். நைஸ். அப்படினா என்னன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. தெரியும் உங்களுக்கு தெரியாது. இல்லங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பார்டர் பேட்சா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கிறது வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இதுலயுமே ஸ்டோன் வர்க்லாம் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குமோ? ஆமா. கொஞ்சம் வெயிட்டா வர்க் இருக்கறனால. வர்க் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி மெட்டீரியலுமே கொஞ்சம் பாடி ஹக்கிங் தான். ஓகே. சோ இத போட்டாலுமே வந்து நம்ம ஃபிட்டா இருப்போம். சரி நீ என்ன ரொம்ப நேரமா அந்த படையப்பா துண்ட போட்டுருப்பார்ல அந்த மாதிரி ஏதோ போட்டு வந்துட்டே இருக்கற. ஏனா இத வந்து எங்க அண்ணன் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. அந்த அண்ணன் நல்லா இருக்கட்டும். எங்க இருந்தா அந்த அண்ணன் என் பக்கத்துல தான் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னையில இருந்து நான் உனக்கு அண்ணனே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா நீங்க வந்து கிராண்டா எடுத்துறணும், ஒரு ரிச் லுக் தரணும் அப்படினா நீங்க இந்த புடவை தான் எடுத்துறணும். சரி எவ்வளவு இது? ஜஸ்ட் 42000. 40 தானே. டேக்கெட் எங்க கார்டு வச்சேன். இதுல என்ன பிரம்மாண்ட விஷயங்கள்னு சொல்றேன். இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே. நம்ம எப்பவுமே நார்மல் சாரீஸ்லலாம் இந்த பிரிண்ட் பாத்திருப்போம். ஒரு பட்டு புடவையில டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா வந்து உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பூக்கள், மரங்கள், காய்கள் எல்லாமே இதுல தெரியும். அதாவது பக்கத்துல பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு இது நல்லா தெரியும். உங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து அந்த பிரிண்ட் டிஷ்யூ சில்க். ஓகே. டிஷ்யூ சில்க்ஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் நீங்க வந்து விலை கொடுத்து வாங்கினாதான் அது பார்க்கவும் வந்து ஒரு லுக்கா இருக்கும். புரியுது. அண்ட் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அதோட வேலை எங்க அண்ணன் தான் கவலை பண்ணணும். நமக்கு என்ன கவலை? டிஷ்யூ சில்க்னு சொல்ல போய் தெரியுது. எனக்கு 4 டிஷ்யூ கொடுத்துட்டு நான் தொடச்சுக்கிறேன் கண்ணை. இங்க பாருங்க தங்கத்தையே போத்திக்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னும் நாள் இழுத்து முடிய அப்படியே போத்தன மாதிரி அந்த சைடு போயிடுவோமா?